ஹலோ வெல்கம்ங்க. இன்றைக்கி மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோன்னா, அபிஷான் ஜீவந்த் அண்ட் அனஸ்வரா ராஜன் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்க வித் லவ் அப்படின்ற ஃபிலிம் தான். இது வந்து ஒரு ராம்காமாக ரிலீஸ் ஆகிருக்கு. டெபுட்டன்ட் மதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ், அபிஷானுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஒரு பொண்ணை போய் காஃபி ஷாப்பில் மீட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டில் பார்த்த பொண்ணு அப்படின்ட்டு அவங்க போய் பார்க்குற அந்த பொண்ணு தான் அனஸ்வரா. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறப்ப தான் தெரிய வருது ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க அப்படின்ட்டு. பட் வந்து இவர் 12th படித்தப்போ அவங்க 10th படிச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்க கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்களோட லவ் லைஃப் எல்லாம் பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்து இவர் 12th இவர் வந்து ஒரு பொண்ணை வந்து அனிஷான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணதையும் அதை வந்து அவங்க கிட்ட சொல்லாமையே வந்து கடைசி வரைக்கும் விட்டுட்டதையும், அண்ட் அதே மாதிரி அனஸ்வரா வந்து பாலாஜின்னு ஒரு பையனை 10th லவ் பண்ணதையும் அதையும் வந்து அவங்க கடைசி வரைக்கும் சொல்லாமையே விட்டதையும், அந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு இன்கம்ப்ளீட் லவ்வாக வந்து ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் டேஸில் இருக்குது. அண்டு அது வந்து அவங்களோட மனசில் ஒரு ஓரமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்போ மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி மீட் பண்ணுற டைமில் திடீர்னு அனஸ்வராவுக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்னா வந்து நம்ம வந்து இந்த சொல்லாமல் விட்ட காதலை இப்போ போய் அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் வந்து அபிஷான் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்குது, இப்போ ஏன் அப்படின்றாரு. பரவாயில்ல, அவங்க வந்து நீ சொல்லணும்னு நினச்சதை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸ்டோரியை வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு தான் சொல்லணும். ஒரு ராம்காமுக்கு ஏற்ற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளே டேரக்ஷனுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு டெபுட்டன்றது தெரியாத அளவு ஒரு ஷார்ட் வைக்கிறதாகட்டும், ஆக்டர்ஸ் கிட்ட வேலை வாங்குறதாகட்டும், காமிக்கலான டைலாக்ஸ் எழுதுறதாகட்டும், அந்த சீனை வந்து கரெக்டாக ஒரு காமெடியாக கொண்டுட்டு வரதாகட்டும், எல்லாமே வந்து மதன் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே அண்ட் லீட் ஆக்டர் அபிஷாந்த் கிட்ட நான் இப்படி ஒரு ஆக்டிங் வந்து எதிர்பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். இவர் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்ட் பண்ண டேரக்டர் தான். அதுலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன்ஸ் நடிச்சிருப்பார். பட் அதில் வந்து அவர் நடித்த அந்த சீன் வந்து எனக்கு பெருசாக அது இம்ப்ரெஸ் பண்ணலை. எமோஷனலாக அவர் நடிச்சிருந்தாலும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக எனக்கு தோணுச்சு. பட் இதில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காரு. நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவு வந்து அவர் ரோலை பர்ஃபெக்டாக பண்ணுவார் அப்படின்ட்டு. எமோஷன்லேருந்து, காமெடிஸ்லேருந்து, ரொமான்டிக் சீன்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் டான்ஸுமே சூப்பராக ஆடிருக்காரு. ஸோ வந்து எப்படி நம்ம பிரதீப் வந்து ஒரு அப்கமிங் டேலண்டாக பார்க்குறோமோ அதே மாதிரி அபிஷானி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பார்க்குற சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் அனஸ்வரா ராஜன்மே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களோட போர்ஷன்ஸும். அண்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் சப்போர்ட்டிங் கேஸ்ட்டாக வேறு அந்த இவங்க ரெண்டு பேரோட எக்ஸ் லவர்ஸ் ஆகட்டும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்கவுங்க போர்ஷன்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து இந்த படத்துக்கு 10 out of 9 தரலாம். அண்ட் ஓவராலாக வந்து இது ஒரு 90 மார்க்ஸ் தரலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து சில பேர் வந்து சோஷியல் மீடியாலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, பிரேமலு மாதிரி இப்போ தெலுங்குல வந்து போன வருஷம் பிளாக் பஸ்டரான லிட்டில் ஆர்ட்ஸ் மாதிரி ஒரு ராம்காம் இங்கே அவ்வளோவா வரல அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த மாதிரியான ஒரு ராம்காம் தான். பிரேமலு மாதிரியும் ஒரு லிட்டில் ஆர்ட்ஸ் மாதிரியுமே நம்ம பிரதீப்போட ஃபஸ்ட்டு படமான ஹீரோவாக நடித்த ஃபஸ்ட்டு படமான லவ் டுடே இருக்குங்க இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ராம்காம் தான் சொல்லணும். காமெடி இருக்குது, எல்லாமே வந்து ஒரு கரெக்டான அளவில் மிக்ஸ் ஆகிருக்கு. காமெடி ஆகட்டும், எமோஷன்ஸ் ஆகட்டும், லவ் போர்ஷன்ஸ் ஆகட்டும், அண்ட் சாங்ஸுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டருக்கும் வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். மாந்தியா ஜோஸாக சாங்ஸ் வந்தாலும் அவ்வளோ நல்லா நம்மளை வந்து அந்த சீனோட கனெக்ட் பண்ணுது. ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, நம்ம கடைசியில் ஒரு 1/2 hour டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகிறப்போ நமக்கு தெரிஞ்சிடும், கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்கும். இவருக்கு வந்து எப்படி லவ் சொன்னப்போ வந்து அவங்க வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனதுனால அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியுமோ, இந்த சைடு அனஸ்வரா லவ் பண்ண பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கும். ஸோ அங்கே என்னென்ன ட்ராமா நடக்கும்ன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் டேரக்டர் அதே தான் எழுதியிருக்காரு. பட் என்னென்னா கொஞ்சம் அதிகம் இன்ட்ரெஸ்ட்டாக எழுதுறதுனால நமக்கு அது பெரிய ஒரு குறையாக தெரில. ஸோ ஓவராலாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ராம்காம், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான யூத்ஃபுல்லான ஒரு படம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஃபேமிலியோடவும் கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து அபிஷான் ஜீவந்துக்கு ஒரு நல்ல டெபுட்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு தமிழ் ஹீரோ, ஒரு யங் ஹீரோவாக வந்து கண்டிப்பாக அபிஷாந்த் இருப்பாருன்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். தேங்க்ஸ், பை.